இந்த பாலியல் ரீதியான குற்றச்சாட்டுக்கு உள்ளாகிற வழக்குகளில் சிக்குபவர்களை நான் காப்பாற்ற மாட்டேன். கஞ்சா, ஹபீன், ஹாரன் போய் விற்கின்ற தொழில்களை செய்து பல குடும்பங்கள் நடுவீதியிலே நிற்பதற்கு காரணமாக இருப்பவர்களை நான் காப்பாற்ற மாட்டேன். ஆனால் அதே நேரத்தில் ஒரு உணர்ச்சி வயப்பட்டு ஒரு தவறை செய்து விட்டேன், ஏன் ஒரு கொலையை கூட செய்து விட்டேன். என்னை ஒருத்தன் கொலை செய்ய வந்தான், என் தாயை கொண்டு விட்டான், என் மனைவியை கைப்பிடித்து விட்டான், என் தங்கச்சியை அவதூறாக பேசினான், உணர்ச்சி வயப்பட்டு நான் அவனை தாக்கி விட்டேன், அடித்து விட்டேன் என்று சொன்னாலும் கூட நான் மன்னித்து அவரை காப்பாற்றுவதற்காக இந்த நாட்டுடைய உயர்ந்தபட்ச பொறுப்பில் இருக்கிற டிஜிபியிலிருந்து முதலமைச்சர் வரை சென்று உங்களை காப்பாற்றுவதற்கு போராடுவேன். தேவைப்பட்டால் உயர்நீதிமன்ற, உச்ச நீதிமன்றங்களில் நானே என் செலவிலே வழக்கறிஞர்களை வைத்து வாதாடுவேன். ஆனால் பாலியல் குற்றச்சாட்டிற்காக என்னிடத்தில் யாரும் ரெக்கமெண்டேஷன் வரக்கூடாது. எக்காரணத்தை கொண்டும் மனித சமூகம் வெறுக்கின்ற தீங்கான செயல்களிலே நீங்கள் ஈடுபடக்கூடாது. இது நான் என்னையே மிகவும் ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு தலைமையோடு இந்த கட்சியை வழிநடத்த வேண்டும் என்று கூறி இத்தனை நாட்களாக இந்த கட்சியை நான் இப்படித்தான் நடத்தி வருகிறேன்.